ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஒரு வாக்குத்தத்தத்தை மையப்படுத்தி உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். எத்தனை பேர் தொடர்ச்சியாக இந்த செய்திகளை கேட்கிறீர்கள் எனக்கு தெரியாது. சமீபத்தில் ஒரு அருமையான போதகர், ஒரு திருச்சபையை நடத்துகிற போதர் சொன்னார், பிரதர், காலையில் நான் மற்றும் என்னுடைய மனைவி என்னுடைய செய்திகளை கேட்கிறோம் என்று சொல்லிவிட்டு 2-3 நாட்களுக்கு முன்பதாக நான் கொடுத்த செய்தியினுடைய அந்த பாயிண்ட்ஸை சொன்னார். உள்ளூர எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ தேவ பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள் அதை சொல்லும்போது நமக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? சம்பந்தப்பட்ட தேவதாசனுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை இந்த செய்தியை அவர் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடும். மிக சொற்பமான நபர்கள் தான் இந்த செய்திகளை கேட்கிறார்கள். உள்ளபடி இந்த செய்தி சில சேனல்ஸில், டிவி சேனல், லோக்கல் சேனலில் கொடுப்பதற்காக நாம் ஆயத்தப்படுத்தி அனுப்பி வருகிறோம். பலர் இந்த செய்திகளை தொலைக்காட்சியிலே பார்க்கிறார்கள். அதே கண்டென்ட்டை நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். யூடியூப்பில் பார்க்கிறவர்களுக்காக நான் சொல்லுகிறேன், இதை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, சரி, இன்னைக்கு நமக்கு என்ன வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா சாப்டர் 56 verse number 5. அந்த வசனம் என்ன சொல்கிறது? உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். அந்த வசனம் பெரிய வசனம், முழுசும் வாசித்தோன்னா ஒரு பெரிய வசனம். அது அதில் மிடில் இருக்குது அந்த வார்த்தை, உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு உத்தமமான இடத்தை கர்த்தர் கொடுப்பார், கூடவே கீர்த்தியும் கொடுப்பார். இன்றைக்கான செய்தி, கீர்த்தியை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஃபேம், கீர்த்தின்னு சொன்னால் ஃபேம் அண்ட் ப்ரைஸ், ஆங்கிலத்தில் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கீர்த்தியையும் நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தாரால் நீங்கள் ஒதுக்கி தள்ளப்பட்டிருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், பலர் உங்களை உதாசீனப்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை கீர்த்தியாக வைப்பேன்றார். நான் உங்களை கீர்த்தி அடைய பண்ணுவேன். I will give you fame. நான் உனக்கு அந்த கீர்த்தியை, அந்த புகழ்ச்சியை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது மிகவும் கீர்த்தியுள்ளவனாய் இருந்தான் என்று 2 சாமுவேல் புத்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. 2 Samuel chapter 8 verse number 13 என்ன சொல்லுது பாருங்க. அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே 11,000 சீரியரை முறியடித்து திரும்பினதனால் கீர்த்தி பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய குமாரனாகிய சாலமோன் கூட கீர்த்தி பெற்றவனாய் இருந்தான் என்று 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அவன் எஸ்ராக்கியன் ஆகிய ஏத்தானிலும் ஏமான், கல்கோல், தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிற்று என்று சாலமோனை குறித்த வசனம் சொல்லுகிறது. நாட் ஓன்லி 1 King chapter 4 verse number 31, chapter 10 verse number 1, 2 நாளாகமம் 9:1 இந்த வசனங்களிலேயும் சாலமோன் கீர்த்தியுள்ளவனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது தாவீது கீர்த்தியுள்ளவனாய் இருந்தான்னு வாசித்தோம். 2வது அவனுடைய குமாரனாகிய சாலமோன் கீர்த்தியுள்ளவனாய் வாசித்தோம். 3வது தாவீதின் குமாரன் என்று போற்றப்பட்ட இயேசு கிறிஸ்து கீர்த்தியுள்ளவராக இந்த பூமியிலே சுற்றி வந்தார். மத்தேயு நற்செய்தியினுள் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அங்கே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கு, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே புத்தகத்தின் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 9:31 வாசித்து பார்த்தீங்கன்னா, அத்தேசங்கும் எங்கும் அவருடைய கீர்த்தியை அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 14:1 மேத்யூ சாப்டர் 14:1 வாசித்தீங்கன்னா, 14:1 வாசித்தால் கார்பங்கு தேசாதிபதியாகி ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல மார்க்கு புஸ்தகம் 1:28 வாசித்து பாருங்கள். லூக்கா 4:14, லூக்கா 4:37, லூக்கா 5:15 இப்படி பல வசனங்களிலே இயேசு கீர்த்தி பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தாவீது கீர்த்தி பெற்றான், அவனுடைய குமாரனாகிய சாலமோன் கீர்த்தி பெற்றான், தாவீதினுடைய குமாரன் என்று போற்றப்பட்ட புகழப்பட்ட இயேசுவும் கீர்த்தியுள்ளவராய் இருந்தார் என்று வாசிக்கிறோம். இது ஜஸ்ட் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். சரி, இந்த கீர்த்தியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்?
இந்த கீர்த்தியை அனுபவிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கீர்த்தி நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிப்பதற்கு, இந்த கீர்த்தி நம்முடைய ஜீவிதத்தை நிரப்புவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, விசுவாசம் மிக்கவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது, சங்கீத புஸ்தகம் 112:6 இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் நீதிமான் என்று சொன்னால், விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்கள். தேவன் மேல் ஆழமான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உடையவர்கள் நீதிமான்கள். அவர்கள் நித்திய கீர்த்தியுள்ளவர்களாக இருப்பார்கள். நித்தியமான ஒரு கீர்த்தி அவர்களுக்கு இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருணாதர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு கீர்த்தியை கொடுக்க முடியும் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம், அதுதான் நீதிமானுக்கான ஒரு அடையாளம். ஆகவே நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தின் ஊடாக நித்திய கீர்த்தியை நீங்கள் அடைய முடியும். நித்தியமான கீர்த்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள இயலும். அன்பானவர்களே, ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம், விசுவாசம் மிக்கவன், அவனுடைய பெயரை கர்த்தர் பெரிதாக்கினார். ஸோ விசுவாச மார்க்கத்தார் அனைவரும் ஆபிரகாமோடு அவனுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கலாத்தியர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே கீர்த்தி அடைவதற்கு முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் எதுவென்று சொன்னால், விசுவாசத்தை தேவன் மேல் வைக்கின்ற போது. இரண்டாவது, கீர்த்தி அடைவதற்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், எப்பொழுதும் தேவனை தேடுவதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லையும் ஆண்டவர் அந்த கீர்த்தியை கொடுக்கின்றார். 2 நாளாகம புத்தகம் 26வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கலாம். 8வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது என்று வாசிக்கிறோம். ஒரு ராஜா, அவன் பேர் உசியா என்று நினைக்கிறேன். 2 நாளாகமம் 26:8 மாத்திரமல்ல, 15வது வசனத்தை பாருங்கள். அப்படி அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று என்று ஒரு வார்த்தை அந்த வசனத்துக்கு இடையில் வருகிறது. அப்படி உசியா ராஜா கீர்த்தியுள்ளவனாக இருந்தான். அவன் கீர்த்தி பெற்றதற்கு என்ன காரணம் இங்கேன்னு சொன்னா, அவன் தேவனை தேடுகிறவனாக இருந்தான். எங்க இருக்குது வசனம்னா, 2 நாளாகமம் 26:5 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தேட மனதிணங்கியிருந்தான் அப்படின்னு இருக்கு வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஒரு மனிதன் தேவனை தேடுகிறவனாக இருந்தால், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு பழக்கம், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் பட்சத்தில் அவனை ஆண்டவர் கீர்த்தி அடைய பண்ணுகிறார். அவனுடைய பெயர் பிரஸ்தாபமாகிறது. அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே அருணாதர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்வார். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய வல்லமை நம்மை அளவில்லாமல் நிரப்பும், நம்மை ஆசீர்வதிக்கும். நீங்கள் தேவனை தேடுகிறதிலே கவனம் செலுத்துங்கள். கீர்த்தி அடைவதற்கு முதலாவது விசுவாசம், இரண்டாவது தேவனை தேடல். எவ்வளவு பெரிய நெருக்கடி, பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற அந்த பழக்கம், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற அந்த ஒரு காரியத்திலே நாம் அதிக ஈடுபாடு கொள்ளுகிற போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அந்த மேன்மையை, அந்த கீர்த்தியை நாம் அனுபவிக்கும்படி கர்த்தர் நமக்கு தயவு செய்கிறார். மூன்றாவது, கீர்த்தி அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். அதாவது, ஒரு மனிதன் கீர்த்தி அடைவதற்கு கர்த்தர் அவனோடு இருக்க வேண்டும் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. உபாகம புத்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். அங்கே என்ன வாசிக்கிறோம்? வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள். உன் கீர்த்தியை கேட்பார்கள். இந்த ஜனங்கள் எல்லாம் உன்னுடைய கீர்த்தியை கேட்பார்கள். அந்த கீர்த்தியை கேட்கிறதுனால அவர்கள் பயந்து நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி ஒரு கீர்த்தி அவர்களுக்கு கிடைப்பதற்கான காரணம் என்ன? அதற்கு முந்தைய பகுதிகளிலே, அதாவது உபாகம புத்தகம் 2வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது அங்கே ஒரு வசனம் இப்படி வருகிறது பாருங்கள். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். தேவன் நம்மோடு இருந்தால் கீர்த்தியை நாம் தேடி போக வேண்டாம். கீர்த்தி அடைய தேவன் நமக்கு உதவி செய்வார். அவர் கீர்த்தி அடைய பண்ணுகிறவர். ஒரு
குறிப்பிட்ட மனிதனை குறித்து நாம் ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். வசனம் 2-3 வசனங்கள் மற்றும் 23வது வசனங்களை பார்த்தேன்னு சொன்னால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று 2வது வசனம் சொல்லுது. அடுத்து 3வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அப்படின்னு வாசிக்கிறோம். 39-23 வாசிங்கன்னா கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால். இப்படி இந்த ஒரே அத்தியாயத்திலே 3 இடங்களிலே யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவனோடு கர்த்தர் செயல்பட்டார் என்ற வசனம் திரும்ப திரும்ப வருகிறது. அதனால் என்ன நடந்தது? யோசேப்பை கர்த்தர் கீர்த்தி அடைய பண்ணினார். சமஸ்த ஏகோபித்த எகிப்திய ராஜ்யத்தில் மாத்திரமல்ல, சமஸ்த இஸ்ரேவேலிலும் சுற்று வட்டாரங்களிலே நெய்பர் கண்ட்ரியா இருக்கக்கூடிய அருகாமல் இருக்கக்கூடிய நாடுகளிலே அவனுடைய பேர் பிரஸ்தாபமாயிற்று. சாப்நாத் பனேயா என்ற பெயருடன் அவன் பேர் புகழடைந்தது. யோசேப் என்ற பெயர் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சாப்நாத் பனேயான்னு சொல்லக்கூடிய அந்த பெயரோடு அவன் எல்லா இடங்களிலும் அவனுடைய பெயர் கீர்த்தி அடைந்தது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனோடு கர்த்தர் இருப்பாரானால், ஒரு மனிதனுடைய பட்சத்தில் கர்த்தர் இருப்பாரானால், அந்த மனிதனை ஆண்டவர் கீர்த்தி அடைய பண்ணுகிறார். அவனுடைய பெயரை கர்த்தர் பிரஸ்தாபமாக்கி விடுகிறார். ஆகவே நாம் கர்த்தர் கூட இருப்பதற்கு என்ன செய்யணும்னு கேட்டால், அவருக்கு பிரியமானதை செய்யணும். கர்த்தர் யாரோட இருப்பார் அப்படின்னா, அவருக்கு பிரியமானதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ, அவருக்கு இஷ்டமானதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களோட கர்த்தர் இருப்பார். நாம் யோவான் நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் இப்படி ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். அங்கே இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என்னை அவர் தனியே இருக்க விடவில்லை, அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஏன் பிதாவாகிய தேவன் இயேசுவோடு இருந்தார்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு என்ன பிரியமோ அதை செய்தார். அதனால தான் விண்ணகத்திலிருந்து பிதா பேசும்போது, இதோ இவர் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்ற சத்தத்தை அருகாமையில் இருக்கிறவர்கள் கேட்க முடிந்தது. இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் இயேசு செய்து கொண்டே இருந்தபடியினால் பிதாவாகிய தேவனோடு இருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற போது, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஏற்கனவே நான் முதலாவது இன்ட்ரோடக்ஷனை சொல்லும்போது சொன்னேன், இயேசு கிறிஸ்து கீர்த்தி உள்ளவராக இருந்தார். அவருடைய கீர்த்தி எங்கும் பரவிட்டு என்று வாசித்தோம். அதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் இயேசுவோடு கூட இருந்தார். ஆக யாரோடு கர்த்தர் இருக்கிறார்? உங்களோடு கர்த்தர் இருப்பாரானால், நீங்கள் அவருக்கு பிரியமானவைகளை செய்து பழகக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதினால் உங்களுடைய பெயர் தேவனுடைய நாமத்தினால கீர்த்தி அடையும். புகழ்ச்சியாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். 4வது கீர்த்தி அடைவதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய 4வது விதி என்னன்னு சொன்னா, தேவனுடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்வது. உபாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 19 வாசித்ததுக்கு பிறகு 18 வாசிக்கலாம். 19ல் என்ன இருக்குது? உபாகமம் 26:19 அங்கே என்ன பாருங்க, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்கிறார். கீர்த்தியிலே நான் உன்னை சிறந்திருக்கும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த கீர்த்தி உண்டாவதற்கு காரணம் என்னவென்று அந்த கேள்வியை நாம் இந்த அதிகாரத்தில் நாம் கேட்டால், அதற்கு மேலே உள்ள வசனம் சொல்லுகிறது, 18வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய், அப்பொழுது கீர்த்தி உண்டாகும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கட்டளை, தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய வசனத்திற்கு நாம் செவி கொடுத்தால், அந்த கட்டளையை கை கொண்டால், கட்டளைப்படி நடந்தால் அவர் உன்னை கீர்த்தி அடைய பண்ணுவார். பிரியமானவர்களே, தேவனுடைய வசனத்திற்கு நீங்கள் நடுங்குங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு உடன்படுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கட்டப்படுங்கள். வசனம் மற்றொரு வார்த்தை சொல்லுகிறது, எசையா தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறான், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறான். என்னுடைய வார்த்தைக்கு யார் நடுங்குகிறார்களோ அவர்களை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் போது தேவன் நம்மை கீர்த்தி அடைய பண்ணுகிறார். 5வதாக
நாம் கீர்த்தி அடைய வேண்டுமானால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், உடன்படிக்கை இருக்கு பாருங்க, நமக்கும் தேவனுக்குமான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை அவ்வப்பொழுது நாம் நிறைவேற்றி முடித்து விட வேண்டும். உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற போது கர்த்தர் நம்மை கீர்த்தி அடைய பண்ணுகிறார். அப்படி ஒரு மனிதன் கீர்த்தி அடைந்தான் என்று நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே 6வது புத்தகம் யோசுவா, அந்த புஸ்தகத்தில் ஒரு மனிதன் கீர்த்தி அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். யோசுவா புஸ்தகம் 6வது அதிகாரம் 27வது வசனம். அந்த 6:20 என்ன வாசிக்கிறோம்? இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. யோசுவாவை குறித்த செய்தி தேசமெங்கும் பரவிற்று. எல்லா பக்கமும் பேசிட்டாங்க, ஜோசுவா 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 என்று பேச துவங்கினார்கள். எப்படி இந்த கீர்த்தி கிடைச்சது யோசுவாவிற்கு? யோசுவாவிற்கு இந்த கீர்த்தி உண்டானதற்கு காரணம் என்ன என்று நான் இதற்கு முன்பு என்ன நடந்தது என்று வேதாகமத்தை வாசித்தேன். அதுக்கு முந்தைய அதிகாரம் 5வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்ற போது, இந்த 5வது அதிகாரத்தினே 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் இருக்கு பாருங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. என்ன நடந்தது? இதுக்கு மேலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த வனாந்தரத்தில் வந்தாங்க இல்லையா மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் டிராவல் பண்ணாங்கல்ல, அந்த லட்சக்கணக்கான மக்களில் அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த வனாந்தரத்தில் செத்து போனாங்க பாருங்க, அவங்க எல்லாம் விருத்த சேதனம் பெற்றவங்க. அவங்களுடைய பிள்ளைகள் யாருக்குமே விருத்த சேதனம் பண்ணவே இல்லை. இதை நீங்கள் யோசுவா புஸ்தகத்தில் அதே அதிகாரத்தில் சற்று மேல் நோக்கி வாசித்தீங்கன்னா இருக்குது 7வது வசனம். அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான். வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணாததினாலே அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள். இந்த தகப்பன்மார் விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள். அது நித்திய உடன்படிக்கை. விருத்த சேதனம் என்பது நித்திய உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதை எல்லா யூதர்களும் பின்பற்ற வேண்டும். தொடர்ச்சியாக நாம் ஆபிரகாம் துவங்கி வாசிக்கிற போது இந்த விருத்த சேதனத்தை அவர்கள் முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். விருத்த சேதன உடன்படிக்கை என்பது பரவலாக யூதர்களால் கடைபிடிக்க, இன்றைக்கு வரைக்கும் கூட யூதர்கள் கடைபிடிக்கிறார்கள், இஸ்லாமியர்களைப் போல. ஆகவே புதிய தேசத்திற்குள் தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனு ஓடுகிற கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முன்பதாக இவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகிறான். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொன்னால், பாலும் தேனு ஓடுகிற தேசம் கானான் தேசம் என்பது போல பரம கானான் நித்திய ராஜ்யத்துக்கு போறதுக்குள்ள விருத்த சேதனம் பண்ணி கொண்டார்களே அவர்கள், அவர்களைப் போல நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, ஞானசாமி என்கிற உடன்படிக்கை. அதை எடுத்துக்கொண்ட பிறகுதான் நாம் பரம காணருக்குள் நுழைய முடியும். அந்த சத்தியம் இங்கே தொக்கி நிற்கிறது. ஆகவே இது எல்லாமே பழைய ஏற்பாட்டு உபதேசங்கள் எல்லாமே நிழலான விஷயங்கள், நிஜம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. இப்போ இங்கே இந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலே வனாந்திரத்திலே பயணப்பட்டு வந்த அடுத்த செகண்ட் ஜெனரேஷன் அவங்க அத்தனை பேருக்கும் விருத்த சேதனம் பண்ணி அவர்களை ஆயத்தப்படுத்தினான். யோசுவா அந்த எரிகோவை ஜெயிக்கணும், எரிகோவுக்கு விரோதமாக போகணும்னு சொன்னால் முன்பதாகவே அவர்களை ஆயத்தப்படுத்துவது. அந்த 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கலாம். அங்கே என்ன எழுதியிருக்கிறது? 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். அப்போ எரிகோவை பிடிக்கணும், எரிகோவை ஜெயிக்கணும்னா நீங்கள் முதலாவது உங்களை இன்னைக்கு பரிசுத்தப்படுத்திடுங்க, நாளைக்கு அற்புதத்தை பார்க்கலாம். அதனால் எரிகோவை ஜெயிக்கணுன்றதுக்காக உடன்படிக்கையை அவன் நிறைவேற்றினான். ஸோ நீங்கள் உடன்படிக்கையை கவனித்து உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை கீர்த்தி அடைய பண்ணுவார், உயர்த்துவார். 6வதாக கீர்த்தி பெறுவதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய விதி என்னன்னு சொன்னால், பக்தி வைராக்கியம் பாராட்டுவது. தேவன் மேலே நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். இது மொர்தெக்காய்க்கு இருந்துச்சு. நீங்கள் எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். எஸ்தர் 2வது 5வது வசனம். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெக்காய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். பொதுவாக அந்த யூதன் என்று சொல்லுகிற போது அவர்கள் தங்களை வேறுபிரித்து கொண்டவர்களாக, தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக தங்களை மாற்றி கொண்டிருந்தார்கள். இந்த யூதன், அதாவது மொர்தெக்காய் என்கிற பேருள்ள ஒரு யூதன் வைராக்கியமானவன்,
நீங்க இன்னும் கூட ஒரு வசனத்தை பாருங்களேன். 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். புஸ்தகம் 3:4. இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லி என்ன சொன்னாங்க? மேல உள்ள வசனத்தை பார்த்துருவோம். 3வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். ஏனென்றால் ஆமானுக்கு அவன் வணக்கம் சொல்லவில்லை. 1லிருந்து வாசித்து பாருங்களேன். 3:1 வாசிக்கலாமே. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் அகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளை மீறுகிறது என்ன என்று கேட்டான். அடுத்த வசனம் சொல்லுது, இப்படி அவன் நாளுக்கு நாள் அவனுடைய சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியினால், இந்த யூதர்கள் ராஜாவுக்கு மட்டும்தான் ஹானர் பண்ணுவாங்க, கீழே இருக்கிறவங்களாம் மதிக்க மாட்டாங்க. அவன் ரொம்ப கவனமாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் அந்த வேறு பிரிக்கப்பட்ட ஜீவிதத்தை மிக கவனமாக அவன் பின்பற்றினான். தேவனாகிய கர்த்தர் மேல் பக்தி வைராக்கியம் கொண்டவன். தன்னுடைய இனத்துக்கு ஒரு பாதிப்பு என்று வந்தபோது சாகுவதற்கு துணிகிறான், உபவாசம் இருக்கிறான். அந்த செய்தி கேட்டபோது சட்டை கிழித்து கொண்டு சாம்பலில் உட்காருகிறான், ஒரு துக்கத்தை அனுஷ்டிக்கின்றான். தன்னுடைய இனத்திற்காக அவன் போராடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் கீர்த்தி அடைய பண்ணினார். எங்கே கீர்த்தி அடைய பண்ணினார் பாருங்கள். எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே இப்படி இருக்கிறது, மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான், அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே 6வது நாம் பக்தி வைராக்கியப்படுவது. 7வது கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் கீர்த்தி அடைய வேண்டுமானால் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் தேவ சித்தத்தை நீங்கள் செய்யுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். 2 சாமுவேல் புத்தகம் 5வது அதிகாரம் 18 தொடக்கம் 25 வரைக்கும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே தனக்கு அவன் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்படுகிற போது தேவனுடைய சித்தத்தை அவன் எதிர்பார்த்து தேவனுடைய சித்தத்தின்படி அவன் யுத்தம் செய்ய அவன் முயல்கிறான். தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்ததாக 2 சாமுவேல் புத்தகம் 5வது அதிகாரம் 18 தொடக்கம் 25 வரைக்குள்ள வசனங்கள், அதே போல 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள், 10 வசனங்கள். இந்த வசனங்களை வாசித்தீங்கன்னா காட்ஸ் வில், இந்த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் தன்னோட லைஃப்பில் நடக்கணும் என்பதில் தாவீது ரொம்ப கவனமாக இருந்தான். அதனால் என்ன நடந்தது? அவனுடைய வாழ்க்கையில் அவனை கர்த்தர் கீர்த்தியடைய பண்ணினார். 2 சாமுவேல் புத்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, 8:13 நீங்கள் பார்க்கும் பொழுது, ஏற்கனவே நம்ம அந்த வசனத்தை வாசித்தோம். தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 18,000 சீரியரை முறியடித்து திரும்பினதுனாலே கீர்த்தி பெற்றாண்டு வாசிக்கிறோம். 1 நாளாகமம் புத்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனம், 1 நாளாகமம் 14 chapter verse number 17 நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார் என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவ சித்தம் செய்கிறவர்களை கர்த்தர் கீர்த்தி அடைய பண்ணுகிறார். ஒரு 7 காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தேவனாய் கர்த்தர் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் அவர் கொடுக்கிறார் என்று வாசித்தோம் இல்லையா? யாருக்கு கீர்த்தி? நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது தேவனை தேட வேண்டும். 3வது தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவர் கூட இருக்கும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். 4வது தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். 5வது உடன்படிக்கை நிறைவேற்ற வேண்டும். 6வது பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். 7வது இந்த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காடை நிறைவேற்றணும். அப்படி செய்தால் தேவன் இந்த பூமியிலே வாழ்கிற போது உங்களை கீர்த்தி அடைய பண்ணுவார். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை மையப்படுத்தி நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய லைஃப்பில் இதுவரை இருந்த உதாசீனங்கள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், அலட்சியப்படுத்தினாங்களே, அசட்டை பண்ணினாங்களே, அதெல்லாம் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்த போகிறார். நீங்கள் உயர்ந்தும் சிறந்தும் இருக்க போகிறீர்கள். எஸ், தேவனாகிய கர்த்தர் உங்களை கீர்த்தி அடைய பண்ணுவார். உங்களுக்கு நான் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன்.
ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு காலை தியானம் நடைபெறுகிறது. கைவல்யம் டேவிட் என்ற யூடியூப் சேனலில் காலை தியானம் இருக்குது. டிவியில் பார்க்குறவங்க இந்த சேனலை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவியில் பார்க்குறவங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த சேனலில் 5 மணிக்கு நீங்கள் ஒரு வேளை ஜெப விழித்திருந்தால் எங்களோடு இந்த நேரலையில் இணைந்து கொள்ளுங்கள். 5 மணிலேருந்து 5:30 வரைக்கும் வர்ஷிப் டைம் இருக்கும். ஒரு ½ எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் ஒரு ½ ஜெபத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். ஸோ எத்தனை பேர் நீங்கள் இந்த செய்தியை பார்க்குறீங்களோ உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டுகிறேன், முடிந்தால் 5 மணிக்கு எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாளை காலை 5 மணிக்கு நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளும்படி, ஒவ்வொரு நாளும் இணைந்து கொள்ளும்படி அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வருடமும் இந்த ஊழியங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் அனுப்புவது உண்டு. இந்த வருஷமும் நிறைய பேருக்கு அனுப்புகிறோம், ஆயிரக்கணக்கான பேருக்கு அனுப்புகிறோம். வாக்குத்தத்த வசனங்களோடு ஒரு அழகான ஸ்டிக்கர் அனுப்பப்படுகிறது. உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் வசனங்கள் அனுப்ப வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய முழு முகவரியை கீழ்காணும் எண் 9600662466 என்ற எண்ணிற்கு வாக்குத்தத்தம் தேவை என்று சொல்லி ஒரு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய முகவரியை தெளிவாக அடிங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தனிப்பட்ட விதத்தில் அந்த வாக்குத்தத்தம் வேணும்னு சொன்னால் சின்ன சின்ன வசன அட்டைகள் இருக்கும். அதில் ஒவ்வொரு பேருக்கும் தனித்தனியாக நாங்கள் எடுத்து அனுப்புவோம். ஸோ உங்களுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தேவைன்னா அந்த பேர்களை 1 2 3 4 அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்களோ நம்பர் வாரியாக பேரை மட்டும் போடுங்க. மேடமோட அட்ரஸ் இருக்கட்டும். எல்லாருக்கும் தனித்தனியாக வாக்குத்தத்தங்கள் வரும். தேவையில்லை எனக்கு மட்டும் அனுப்பினா போதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு மட்டும் அனுப்பிச்சி வைப்போம். இன்றைக்கே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் மிடில் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் அனுப்பி வைக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய ஆண்டவரே, காலை பொழுதற்காக நன்றி. இயேசு சுவாமி, இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பொற்பாதத்தில் அமர்ந்திருக்கிற உமது மக்கள் ஒவ்வொருவரையும் இயேசு சுவாமி நீ ஆசீர்வதியும். தேவனே, இந்த வாக்குத்தத்த செய்திகளை அனுதினமும் வாழ்வழிக்கும் வார்த்தைகள் என்னது செய்தியை அனுதினமும் கேட்டு வருகிற உமது மக்கள் உமது நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய விக்கினங்கள், பலகீனங்கள், சுகவீனங்கள் எல்லாம் மாறட்டும். தேவன் தம்முடைய சமாதானத்தினால், சந்தோஷத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. நாளுக்கு நாள் உமக்குள்ளே வளருகிற பெருகுகிற ஒரு பாக்கியம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. Praise the Lord.